எல்ஐகே பிரதீப் ரங்கநாதன் இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டார், யங் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரதீப் பிஆர். அவர் தான் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவின் யங் சூப்பர் ஸ்டார். அவர் நடித்த படம் டியூடுக்கு பிறகு வருது. அதாவது ஹேட்ரிக் வெற்றிக்கு பிறகு நடித்து ஹேட்ரிக் வெற்றிக்கு பிறகு வர 4வது படம். அதை யார் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா விக்கி, அதாவது நயன்தாரா அவர்களுடைய கணவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ மிகப்பெரிய ஒரு டீம் அண்ட் பொருள் செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம். போய் பார்த்தாச்சு. அதோடைய கதையை சொல்கிறேன். இந்த கதையை ஒன்லைனில் கேட்டிங்கன்னா பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்கும். அந்த இம்ப்ரெசிவ்னஸ் வந்து திரைக்கதையாக பண்ணாங்களா, அதை ரெப்ரசன்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க சேலஞ்ச். கதை என்ன அப்படின்னா, ப்ரெசண்ட்லேருந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா பீரியட் ஃபிலிம் இந்த பக்கம் போவாங்க, ஒரு 100 வருஷம் 200 வருஷம்னு. ஸோ என்ன பண்ணிக்கிற விக்கி ரொம்ப ஸ்மார்ட்டாக இங்கேருந்து ஃப்யூச்சருக்கு போயிட்டார். 2040 இந்த உலகம் எப்படி இருக்கும், எஸ்பெஷலி தமிழ்நாடே எப்படி இருக்கும், சென்னையில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் மேட்டர். இந்த 2040 லவ்வர்ஸ் எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி சோஷியல் மீடியா இருக்கும், எப்படி இந்த ஊர் வந்து எவால்வ் ஆயிருக்குங்கிறத எடுத்துக்கிட்டார் கதைக்களமாக. அப்போ அந்த கதைக்களத்தில் ஒரு ஆப் இருக்குது, எல்ஐகே அப்படிங்கிறத ஒரு ஆப். அந்த ஆப் தான் வந்து டிசைட் பண்ணுது. இப்போ எப்படி இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜெமினி, சாட்ஜிபிடி, கிளாட் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் டிசைட் பண்ணுது ஐடிஏ. அந்த மாதிரி அவர் நல்லா தாட் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, ஒரு ஏஐ அப்ளிகேஷன்ஸாக வந்து உங்களுடைய காதலையே டிசைட் பண்ணும், அந்தளவுக்கு வந்து டாமினேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். அதே காலகட்டத்தில் அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு குரூப்பு. அவர் தான் வந்து சீமான் அவர்கள் நடிச்சிருக்காங்க அந்த கேரக்டரில். அவருடைய பையன் தான் வந்து பிரதீப். இவங்க ஒரு உலகத்தில் இருப்பாங்க, அவங்க மொபைல்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க, சோஷியல் மீடியாவே போக மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பையன் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து எப்படின்னா அவங்க அம்மாவே வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், அதை தொடர்ந்து இந்த பொண்ணு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறி இருப்பாங்க. சரியா? இப்போ கதை என்னென்னா, இந்த எந்த தொடர்புமே இல்லாத ஒரு பையன், இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு பொண்ணு, இவங்க 2 பேர்த்துக்கு நடக்கக்கூடிய காதல், எப்படி காதல் உண்டாகுது, அதற்கு பேர் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு அருமையான ஒரு கற்பனையான ஒரு கதை. இந்த கதையை தான் எடுத்துக்காது 2040 நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கதையாக. ஒன்லைனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் இன்ட்ரோல் பிளாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வச்சுருப்பார். ஆப்பா ஹார்ட்டா அப்படிங்கிறது, என் மனம் சொல்கிறதா இல்லை இந்த ஆப் சொல்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஷ் வந்து அப்படிங்கிற கதை வந்து இன்ட்ரோல் பிளாக்கு அதுக்கு பிறகு எடுத்துகிட்டு போவாங்க. சரியா? இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது இதுதான் அந்த கதை. அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது கிளைமேக்ஸ். இந்த கதையை பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. இது வந்து சீமான் வரக்கூடிய அந்த ஒரு 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 இடமே எப்படின்னா, இந்த மறுவாழ்வு நடத்துவாங்க. இப்போலாம் வந்து குடிச்சிட்டு அடிக்ட் ஆகிறது, போதைப் பொருளுக்கு செக்ஷுவல் அடிக்ட் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, இதுக்கெல்லாம் வந்து ஒரு மறுவாழ்வு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மொபைலுக்கு வந்துட்டு அடிக்ட் ஆனவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு சங்கம் வந்து நடத்துவார் அதான் சீமான். அந்த போர்ஷன் கூட ரொம்ப அருமையாக இருக்கும். அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். அதற்கு வந்து பிரதீப் வந்து மகானாக இருந்து சில கவுண்டர்ஸ்லாம் கொடுப்பார். நல்லா இருந்தது. இங்கேருந்து இந்த கதையை இப்போ நான் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு போகிறத தாண்டி எப்படி பண்ணிட்டாங்கன்னா, இந்த படத்துடைய வில்லன் யார் அப்படின்னா எல்ஐகே அப்படிங்கிற ஆப்போடைய ஓனர் தான் வந்து எஸ்.ஜே. சூர்யா. அவர் தான் அந்த படத்துடைய வில்லன். ஸோ இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு காதல் எப்படி மெச்சூர் ஆக போகுது, எப்படி கன்வெர்ட் ஆக போகுதுங்கிறத தாண்டி இது ஒரு ஹீரோ, இது ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை கொண்டு வந்துட்டார் கதையில். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கான்செப்டை நீங்கள் 2040 போனது, இந்த கான்ட்ராஸ்டான ஒரு பீப்புள் இந்த லவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரைட்டான ஸ்க்ரீன் பிளேல போய் அவர் சிக்காமல் விட்டார். அதான் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தொய்வாக இருக்கும், சீன்ஸ்லாம் இருக்கும். ஆனால் அந்த சீன்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகாமலே அங்கங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லுவேன் இல்லையா, ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய புள்ளி வச்சுட்டே வருவீங்க, செகண்ட் ஹாஃபில் யூ ஹேவ் டு கனெக்ட் ஆல் த டாட்ஸ். இதில் எப்படி இருக்குன்னா, சில டாட்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணியிருப்பார் அவுட்லைனாக. அதுக்கு முன்னாடி வச்சு நிறைய புள்ளிகள்லாம் வேஸ்ட்டாக போய் அப்படி பார்த்தா அப்படி தெரியும். ஸோ இது ஏன் இந்த ஒரு பேசிக் ஒரு ஸ்க்ரீன் பிளே டச் அவங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல. பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு அவர் நடித்த லவ் டுடே, டிராகன், டியூடு, இந்த 3 படமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே அட்டகாசமாக இருக்கும். என்னுடைய ரிவ்யூ எடுத்து பாருங்கள். அவ்வளோ அழகாக நான் வந்து சொல்லியிருப்பேன். அவ்வளோ அழகாக வந்து ஆல் த டாட்ஸையும் ஒவ்வொரு சீனையுமே வேஸ்ட் பண்ணிக்க மாட்டார். எல்லாத்தையுமே எங்கேயோ போய் கனெக்ட் பண்ணிட்டே இருப்பார். இந்த படத்தில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட், எதையுமே கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நடித்த அந்த படத்தில் போகிறாங்க பார்த்தீங்கன்னா, டேரக்டர், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதாரண அவர் வயது ஒத்தவர்கள், இந்த துறையில் சாதிக்கணும்னு நினச்சவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த எல்ஐகேல பார்த்தீங்கன்னா விக்கி, மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத், ப்ளஸ் வந்து நயன்தாரா ப்ரொடக்ஷனில் இருக்கிறாங்க. அப்புறம் ரவிவர்மன் தான் வந்து கேமரா,
இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற அத்தனை சூப்பர் ஸ்டாரும் இங்கே வந்துட்டாங்க. எஸ்ஜே சூர்யா வில்லன். இவர் வாழ்க்கையில் யாரெல்லாம் பார்த்து மிரண்டிருப்பாரோ திரைத்துறையில் அவங்க கூட அந்த கம்பெனி இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறாங்க. அப்போ இவரால் எந்த கருத்துமே சொல்லியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஃபோட்டோகிராஃபிலாம் ரொம்ப அழகாக இருக்குன்னாங்க. பட் ஃபோட்டோகிராஃபி வந்து தனியாக தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா கதை களத்தை பிடிச்சிட்டாங்க. ஆனால் வந்து கதையை வந்து கரெக்டாக மூவ் பண்ணல. ஸ்க்ரீன் ப்ளே இல்லை, ஒரே லைட்டிங்ஸு, பியூட்டிஃபுல் சீன்ஸு, ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க வந்த மாதிரி. இது எல்லாமே க்ரீன் மேட்டில் இருக்கும். அடையாறு பிரிட்ஜு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வர மாதிரி இருக்கும். இந்த தாட்ஸ்லாம் ஓகே. பட் ஆனால் அது கதையோடு சேர்ந்ததாக கேட்டேன். கதையோடு சேர்ந்ததாக இருக்குது. ஏதோ விளம்பரப்படம் எடுத்த மாதிரியே இருக்கும். ஃபோட்டோகிராஃபி வந்து நல்லாயிருக்கும். ஆனால் கதைக்கு அதுக்கும் நமக்கும் வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க. அது வந்து டிபிக்கல் ஃபியூச்சர் சினிமா மூவிஸ் கிடையாது. அது வந்து ஒரு இது அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். அதை கொண்டு வந்து இங்கே வச்சு அப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. அப்புறம் அனிருத்தோட மியூசிக்ஸ் உங்களுக்கு தெரியலாம், பாட்டுகள் 3 பாட்டுகள் நல்லா இருந்தது. பட் ஆனால் வந்து அதை தாண்டி எதுவுமே இல்லை. அந்த பாட்டு வந்து ரொம்ப நாளாக அந்த படம் வந்து எப்போ ஒரு சொன்னதுனால அந்த மியூசிக் வந்து பயங்கரம் ஹிட் ஆனது. நமக்கு அது இப்போ கேட்ட பாடலாம் இருந்தது. அதை தவிர வேறு எதுவுமே பெருசாக இல்லை. இப்படி தான் இந்த படம் போச்சு. இந்த படத்தில் இந்த ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தார் இல்லையா, ஆப்பா ஆர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன பிடிச்சிது அப்படின்னா, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்துட்டு இந்த ஏஐ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஜெமினியோ இல்லை கிளாடோ இல்லை ஓப்பன் ஏஐ ChatGPTயோ அது வந்து ப்ரிடாமினண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஒர்க் எல்லாமே அது பண்ணுது. ஸோ நம்ம எல்லாம் நினச்சிடக்கூடாது ஹியூமனை விட அது பவர்ஃபுல்லா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் தான். அந்த இடத்துக்கு தான் அந்த கதையை கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ என் மனம் சொல்வது தான் சரி, என் மனதை தாண்டி என்னுடைய டேட்டாக்களை வச்சுக்கிட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறது ஒரு அப்ளிகேஷன். அப்போ ப்ரிடிக்ட் பண்ணுறது எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்போ அந்த ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து பிரேக்காக வாய்ப்பு உண்டு. ஸோ ப்ரிடிக்ஷன்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% தான். ஆல்வேஸ் தர்ஸ் எக்ஸப்ஷன். ஒரு 30% எக்ஸப்ஷன் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த 70% ப்ரிடிக்ஷன் வச்சுக்கிட்டு இந்த 30% பீப்புள் இருப்பாங்களா, அவங்களையும் இதுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே தான் இந்த பிரதீப் ரங்கநாதன் மாட்டிக்குவான். நான் அப்படி கிடையாது, நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறது எல்லாமே தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டாவை எகெயின்ஸ்டாக வந்து அவன் வந்து விளையாடுவான். அதுக்கேற்ற மாதிரி சேலஞ்சிங் இருந்திருக்கணும். இப்போ நான் சொல்ல அவங்களுக்கு இந்த டேட்டாவுக்கு எகெயின்ஸ்ட் ஆகும். ஆனால் அந்த படத்தில் சில சீன்ஸ்லாம் வந்து இப்போ ஏன் எஸ்ஜே சூர்யா இந்த ஆப்பை க்ரியேட் பண்ணாலும் ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பான். அது ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும். அதுக்கு பிறகு வந்து இந்த எப்படி மானிட்டர் பண்ணுறது, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒரு டைவர்ஸ் பண்ணல ஒரு பிரேக்கப் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு லாஜிக்கலாக ஒரு பிரேக்கப் பண்ண சும்மா நான் போயிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டே வரல. அப்போ இவர் என்ன ட்ரை பண்ணிக்கணும், எஸ்ஜே சூர்யாவோ ஃபெயிலியர் ஆச்சு இல்லையா, எஸ்ஜே சூர்யா வந்து அது எப்படி சக்ஸஸ் ஆகிருக்கணும், இல்லை எஸ்ஜே சூர்யாவுக்கு எப்படி அதை புரிய வச்சுருக்கணும். இந்த மாதிரி இதுலேயுமே போகாமல் இவன் கதாநாயகன் இவன் வில்லன், இவங்க 2 பேத்துக்குள்ளே சண்டை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. பட் கதை நல்லா இருந்தது. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷன்ஸ், டேக்கிங்ஸு எதுவுமே இந்த கதைக்கு சம்மந்தம் இல்லாமல் எடுத்துருக்காங்க.